சென்னை அருகே வங்கக்கடலில் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடையும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் தொடரும் மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர் குடியிருப்புகளையும் சூழ்ந்தது. குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி, போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல 3வது நாளாக தடை நீட்டிப்பு. தொடர் மழையால் சர்வீஸ் சாலை முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதால் நடவடிக்கை. கனமழை எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் 7 விமானங்கள் ரத்து. அந்தமான், அகமதாபாத், மும்பைக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சராசரியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகபட்சமாக பொன்னேரியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கிய மழைநீர், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவையில் 2வது நாளாக இன்றும் அவை நடவடிக்கைகள் பாதிப்பு. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். சேரப்பாளையம் பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட ஆட்டோ வியாபாரி தேவராஜை அடித்துக் கொன்றதாக வாக்குமூலம். கள்ளக்காதலனுடன் இருந்த புகைப்படத்தை தனக்கு அனுப்பியதால் மனைவி ஸ்ரீபிரியாவை கொன்றேன். மனைவி உடலுடன் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த பாலமுருகன் போலீசாரிடம் வாக்குமூலம். கரூர் கோட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. சிபிஐ விசாரணை ரத்து செய்து ஹைகோர்ட் அமைத்த எஸ்ஐடியிடம் வழக்கை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தல். சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற குழுவினர் சுமித் சரண், கர்னல் வி மிஸ்ரா ஆகியோர் கரூர் சென்றனர். சிபிஐ அலுவலகத்திற்கு சென்ற இருவரையும் ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கோட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் இன்று முதல் மனுக்கள் வழங்கலாம். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அறிவிப்பு. அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் நாளை மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது.
மகாதீபத்தை காணவும் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் படையெடுக்கும் பக்தர்கள். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குகிறது திமுக. 5 பேர் கொண்ட காங்கிரஸ் குழு நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. தங்கம் கிராமிற்கு 90 ரூபாய் குறைந்து 12,040 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 9ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. பழைய லாரிகளுக்கு தகுதி சான்று புதுப்பித்தலுக்கு கட்டணத்தை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு. பட்டாசு தொழிற்சாலைக்கு ஆட்கள் ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் பலி, 7 பேர் காயம். வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பத்தில் மின்சாரம் தாக்கி தந்தை மற்றும் 2 மகன்கள் உயிரிழப்பு. வனவிலங்குகளுக்கு வைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கிய தந்தையை காப்பாற்ற முயன்ற போது 3 பலியான சோகம். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட காதலனின் சடலத்துடன் மனம் முடித்துக் கொண்ட பெண். காதலனை கொன்ற தனது குடும்பத்தினருக்கு தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என ஆவேசம். இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் உறுதி.